இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் நாவல் வாட்டர் ஆப்பிள் நாளைக்கு படுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. வாட்டர் ஆப்பிள் வந்து உடம்புக்கு குளிர்ச்சிக்காக அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே போல் சுகர் பேஷண்ட் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்போட்டாவிலேயே காலாப்பதி சப்போட்டா, கிரிக்கெட் சப்போட்டா, அதே போல் பனானா சப்போட்டா, ரெட் சப்போட்டா அப்படின்னு நம்மக்கிட்ட 4 வெரைட்டிஸில் சப்போட்டா வெரைட்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சீத்தாவிலே ரெட் சீத்தான்னு சொல்லுவாங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா கோல்டு சீத்தா. அது ஸோ நியூ ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம இன்னைக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் நாவலில் பாருங்கள், உங்களுக்கு எல்லா செடியிலுமே உங்களுக்கு காயோடு இருக்கும் பாருங்கள். இது வந்து ஆல் சீசனு. சின்ன செடி பாருங்கள், இவ்வளோ சின்ன செடியிலேயே நாவல்லாம் வருதா, இது ரியலா நிஜமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரியலா அல்லது பொய்யான்ட்டு. ஆனால் பாருங்கள், அது உண்மை தான். உங்களுக்கு காயும் இருக்கும், கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிஞ்சும் இருக்கும், அதே போல் மொட்டும் இருக்கும். பாருங்கள் கீழே பாருங்கள், இதில் பாருங்கள் காய் பாருங்கள். இது வந்து நாளைக்கு படுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் கலரில் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் நாவல்ன்றது. இந்த மாதிரி ஒயிட் கலரில் இப்போ இந்த பழம் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாக மாறிடும். இது நாளைக்கு சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது பேர் வந்து ஒயிட் நாவல். இது மாடி தோட்டத்திலே வச்சு வளர்த்துக்கலாம். இந்த பாருங்கள் பூவும் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரே மரத்தில் பார்த்திங்கன்னா பூவும் இருக்கும், பழமும் இருக்கும், பிஞ்சி இருக்கும். ஸோ அதாவது ஆல் சீசன் அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ரெகுலராக பழம் எனி டைம் கிடச்சிட்டே இருக்கும். இது மாடி தோட்டத்துலையுமே வச்சு நீங்கள் வளர்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 5 ஃபீட்டில் சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட் இருக்குது. நிறைய செடியில் காயோடய இருக்குது பாருங்கள். உள்ளே இருக்க செடியில் கூட காயோடு இருக்குது பாருங்கள் எல்லாமே. அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ஆப்பிள்லேயே ரெட் வாட்டர் ஆப்பிள் மட்டும் தான் நாங்கள் சேல் பண்ணுவோம். நம்ம க்ரீன் பண்ணுறதில்ல, ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட் இல்லைன்ட்டு நிறைய பேர் வாங்குறதில்ல. ஸோ அதனால் ரெட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கமர்ஷியலாக தோட்டம் போடுறதுக்கும் யூஸ் ஆகும், மாடி தோட்டத்துலேயும் வச்சு வளர்த்துக்கலாம். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு தான் பாருங்கள். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் செடி. அதே போல் சின்ன செடியுமே இருக்கும். சின்ன செடியுமே உங்களுக்கு எல்லாமே ஒரு 108 இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஸோ உங்களுக்கு 3 ரகத்தில் கிடைக்கும். அதாவது சின்ன கவரு, அதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 13 சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ஃபீட்டில் கிடைக்கும். இதுக்கு அடுத்த சைஸையும் காட்டுற பாருங்க. இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 21 கவர் சைஸ், அதாவது 50 கிலோ கவரில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் செடி. இது உங்களுக்கு ஆல்ரெடி லோடு வந்ததே காயோடு தான் வந்தது. ஸோ லாரியில் வரும்போது எல்லாம் காய் கட் ஆகிட்டு விழுந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இப்போ இதையே செடியை கொண்டு நீங்கள் மாடியில் வந்து பெரிய ட்ரம்மில் வச்சு வளர்த்தோம்னாக்களும் சூப்பராக வரும். வாட்டர் ஆப்பிள் வந்து உடம்புக்கு குளிர்ச்சிக்காக அதிகமாக சாப்பிடுவாங்க. அதே போல் சுகர் பேஷண்ட் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெட் வாட்டர் ஆப்பிள் கமர்ஷியலாக சேல்ஸும் பண்ணுவாங்க. நிறைய ஃப்ரூட் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி 120 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் நீங்கள் சேல்ஸும் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டான ஒரு வெரைட்டிஸ் தான் ரெட் வாட்டர் ஆப்பிள். ஸோ அடுத்தது பார்ப்போம். இப்போ இந்த செடி பார்க்குறீங்கன்னா நம்ம சப்போட்டாவிலேயே காலாப்பதி சப்போட்டா, கிரிக்கெட் சப்போட்டா, அதே போல் பனானா சப்போட்டா, ரெட் சப்போட்டா அப்படின்னு நம்மக்கிட்ட 4 வெரைட்டிஸில் சப்போட்டா வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 13 சைஸ் கவரில் எல்லாமே உங்களுக்கு 10 kg கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஃபீட் ஹைட்டில் இருக்குது பாருங்கள். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டு தான். ஸோ எல்லாமே உங்களுக்கு பூ எடுக்கிற ஸ்டேஜ் தான் இருக்குது பாருங்கள். எல்லாமே இது பாருங்கள், ஒட்டு அரும்பு இருக்குது பாருங்கள். இதுலேயே ஒரு சில செடியிலலாம் காய் வரும். அது காய் எடுக்கிறத வந்து ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடுறாங்க வரவங்க. ஸோ பாருங்கள், இது பாருங்கள், இதுலேயுமே பூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது உடனடியாகவே உங்களுக்கு காய் வந்துடும். இதுவுமே நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதுனா கூட பெரிய ட்ரம்மில் வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ கமர்ஷியலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் 1.5 அடிக்கு 1.5 அடி. இந்த சின்ன கவர்ன்றதுனால 1.5 அடிக்கு 1.5 இதே 21 சைஸ் கவரில் வாட்டர் ஆப்பிள் சைஸ் காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய கவர் இருந்தாக்கில் ஒரு 2.5 அடிக்கு 2.5 எடுத்து உள்ளே நல்லா தொழு உரம் போட்டுட்டு ஒரு 2 டேஸ் தண்ணி விட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமேல நீங்கள் செடியை கொண்டு போய் கவரை கட் பண்ணிவிட்டு மண் உடையாமல் நட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு செடி டேமேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ கவரை கட் பண்ணும்போது எப்போவுமே நாளைக்கு நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈரம் இருக்கக்கூடாது பாருங்கள். இதில் டச் பண்ணனா இந்த மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் நீங்கள் கவர் இந்த சேஃபில் கட் பண்ணும்போது உங்களுக்கு மண் உடையாது. ஸோ மண் உடையாமல் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து செடி வந்து டேமேஜ் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த அளவுக்கு ஈரமாக இருக்கும்போது கவரை கட் பண்ணிங்கன்னா மண் உடைய ஆரம்பிக்கும். மண் உடஞ்சதுன்னா வேறு எல்லாம் கொஞ்சம் மண்ணிலேருந்து விட்டுரும். ஸோ விடும்போது ஒரு சில செடி டேமேஜ் ஆகிடும், ஒரு சில செடி கொஞ்சம் காஞ்சி அதுக்கப்புறம் தான் ரெடி ஆகும். ஸோ அதனால் நடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே அந்த கவரில் வந்து ட்ரையாக இருக்கணும். நாளைக்கு நடுறது அப்படின்னா இன்றைக்கி தண்ணி விடாதீங்க. அதுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் வச்சு கட் பண்ணிக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலாப்பதி சப்போட்டா. இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா பனானா சப்போட்டா இது. ஸோ இதுவுமே உங்களுக்கு எல்லாமே 5 ஃபீட்டில் இருக்குது பாருங்கள். பிஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த சப்போட்டாவிலுமே உங்களுக்கு சின்ன செடின்னு நினைக்காதீங்க. இதுலேயுமே உங்களுக்கு காய் பிஞ்சு வந்துடும் எல்லாமே பாருங்கள். எல்லாத்துலேயுமே மொட்டு வருது பாருங்கள். காய் மட்டும் இல்லை, மொட்டாகவும் இருக்குது. ஸோ இதுவும் பெஸ்ட்டான பிளான்ட்டு தான். இதெல்லாமே 5 ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பனானா மாதிரி வாழைப்பழம் மாதிரி எல்லாம் லென்த்தாக வரும். பழம் வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலாப்பதி சப்போட்டா விட இது வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இதுவும் பெஸ்ட்டாலிட்டி தான். இதுவே நீங்கள் கமர்ஷியல் பண்ணுறதுனால அதே 20 அடி டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் தோட்டம் போட்டு நடலாம். சூப்பரான ஒரு வெரைட்டிஸ் தான் இந்த வந்து பனானா சப்போட்டா. பிளான்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஸோ இதுவும் கொஞ்சம் பெரியசாக செடி ஆனால் மட்டும்தான் காய் வரும். நம்ம நார்மலான சப்போட்டா காலாப்பதியோ இல்லை கிரிக்கெட் சப்போட்டாவோ பனானா சப்போட்டா மாதிரி குயிக்காக காய் வராது. இது கொஞ்சம் மரம் பெரிய மரமானதான் பழம் வரும். கொஞ்சம் பெரிய பெரிய பழம் உள்ளே வந்து இப்படி ஃபுல் ரெட்டிஸாக இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீடு 3 சீடு இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்டாக் இல்லை. பட் இருந்தாலும் சப்போட்டாவில் இன்னொரு ரகம் அப்படின்றதால காட்டிகிட்ருக்கு. ஒரு 5 பீஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த சப்போட்டா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சப்போட்டா, அதாவது பால் மாதிரி குண்டு குண்டாக வரும். இந்த லீஃபை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே சர்க்கிளாக குட்டி குட்டியாக வரும் இலை. அது வந்து லென்த்தாக இருக்கும் ஓரளவுக்கு காலாப்பதி சப்போட்டா. இது வந்து இப்படி குட்டி குட்டிஸாக இருக்கும் லீஃப் எல்லாமே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரும்போடு இருக்கும். எல்லா சப்போட்டாவிலுமே உங்களுக்கு அரும்போடு தான் இருக்கும். இமீடியட்டாக உங்களுக்கு காய் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்த்தாலும் சரி, நீங்கள் கமர்ஷியலாக வச்சாலும் சரி. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய பழமாக வேணும், எனக்கு கிரிக்கெட் பால் மாதிரி ரவுண்ட் ரவுண்டில் பெரிய பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிரிக்கெட் சப்போட்டாவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு வந்து அது 20 அடி டிஸ்டன்ஸில் நடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன கவர் அடினும் போது ஒரு 2 அடிக்கு 1 அடிக்கு 1 குழி இடியும். பெரிய மரமாக இருந்துச்சுன்னா 50 கிலோ கவர் இருந்துச்சுனாக்கா 2 அடிக்கு 2 அடி குழி எடுத்துகிட்டு நல்ல எருவு கொட்டிட்டு ப்ராப்பராக நடலாம். ஸோ இதுவும் அதே போல் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதா இருந்தாலுமே இந்த கிரிக்கெட் சப்போட்டாவையுமே நீ வச்சு வளர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ சின்ன செடியிலேயே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காய் ரெடியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இதையும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சீத்தாவிலே ரெட் சீத்தான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செவ்வாழைப்பழம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பாருங்கள். இது எல்லாமே கிராஃப்டட் தான் பாருங்கள். சின்ன செடி தான், ஒரு 3 அடி 8 தான் இருக்கும். இது எல்லாமே பாருங்கள் மொட்டோடு இருக்குது பாருங்கள். புது துளிர் வந்தாலே உங்களுக்கு எல்லாமே மொட்டு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியவே ரெட்டாக இருக்கும். செவ்வாழை கஸ்டர்ட் ஆப்பிள்னு கூட சொல்லலாம், ஓகேவா இங்கிலீஷில் சொன்னாக்கல. ஸோ பாருங்கள் இங்கே பிஞ்சு வருது பாருங்கள், கலர் தெரியுதுங்களா. நம்ம நார்மல் சீத்தானா உங்களுக்கு அப்படியே க்ரீன் கலரில் வரும். இது பிஞ்சியே பாருங்கள் இப்போவே நம்ம வந்து காஞ்சி போன பிஞ்சு மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரெட்டு சீத்தா. இது பார்த்திங்கன்னா க்ரீன், நம்ம நார்மல் க்ரீன் சீத்தா தான். சீத்தாவிலே இது வந்து இன்னொரு வெரைட்டிஸ் வந்து க்ரீன் சீத்தா. நம்ம எல்லா வில்லேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துலையுமே இது கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான். பட் இதுவும் வந்து கிராஃப்டட், இது சீடு கிடையாது. உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு குயிக்காகவே வந்துடும். இதுவும் மாடி தோட்டத்திலே வச்சு வளர்க்கலாம்னா இதுவும் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். கொஞ்சம் பெரிய ட்ரம்மும் வச்சு வளர்த்திங்கன்னா சீதா செடியுமே நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்கலாம். பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பூ வந்து காஞ்சிருக்கு பாருங்கள், ஓகேவா. ஏதாவது கிராஃப்டட் அப்படின்றதுனால உங்களுக்கு வேகமாகவே காய் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாடி தோட்டத்துலையுமே நீங்கள் சீதா வச்சு வளர்த்துக்கலாம். ஸோ இதை வளர்க்கும் போது என்ன முறை பயன்படுத்தணும்னா மேக்ஸிமம் அப்பப்போ நீங்கள் அதை கவர் பண்ணி விட்டுனே இருக்கணும். ஒரு 8 அடியில் விடுறீங்க அப்படின்னா அப்பப்போ கட்டிங் பண்ணி விட தான் உங்களுக்கு புது புது பிரான்ச்சஸ் வந்து பூ கிடச்சிட்டே இருக்கும். நமக்கு ரொம்ப ஹைட்டு விடாமல் புஷ் டைப்பில் ஒரு 8 அடி 8லேயே வச்சு வளர்க்குறது சீதாவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கமர்ஷியலாக பண்ணும்போது. இது பார்த்திங்கன்னா கோல்டு சீதா. நம்ம கமர்ஷியலாகவே நிறைய வந்து இப்போ கடையிலலாம் நிறைய விற்பாங்க பார்த்தீங்களா. ஒரு பழமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ சைஸில் வரும். ஸோ அது நானும் நம்பலை. ஒரு டைம் நானும் 2 பழம் என்ன வெயிட் வருதுன்னுக்காக கடையில் வாங்கினேன். 1 கிலோவுக்கு வந்து 2 பழம் தான் வந்துச்சு. 1 கிலோ வந்து 120 ரூபா கொடுத்து வாங்கினேன் நான். ஆனால் பழம் வந்து வேறு லெவலில் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்லோ சீத்தா க்ரீன் சீத்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த பழம் பழுத்துச்சுன்னா அன்றைக்கி சாப்பிட்லன்னா கெட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த கோல்டு சீத்தா வந்து நல்லா பழம் பழுத்துச்சுன்னா கூட ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி கூட சாப்பிட்லாம். உள்ளே நல்ல சதை அதிகமானது கோல்டு சீத்தா. இது நீங்கள் கமர்ஷியலாக பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கமர்ஷியலாக பார்க்கும்போது ஒரு 10 அடி அப்படி இல்லைனா 12 அடி டிஸ்டன்ஸில் வச்சு நடலாம். அதே போல் 8 அடிக்கு மேலே வந்து செடியை விடக்கூடாது. புஷ் டைப்லேயே வச்சுக்கினா தான் நமக்கு பழம் பறிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் வர என்ன பிரச்சனைனா அந்த மாவு பூச்சி தான் பேக் சைடில் வரும் இந்த செடியில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அன்றைக்கு ஒரு டைமு நீம் ஆயில் 1 லிட்டருக்கு ஒரு 3 ml 5 ml நீம் ஆயில் எடுத்து கொஞ்சோண்டு காதிக்கு பவன் சோப்பு கரைசலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 அன்றைக்கு ஒரு டைமு அடிக்கும்போது உங்களுக்கு லீஃபும் நல்லா டார்க் க்ரீனாக இருக்கும். காற்றுல இருக்கிற எல்லா விட்டமின்ஸையும் அது இழுத்து வச்சு நமக்கு கொடுக்கும். பழம் கெடாது, பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லீஃபும் டார்க் க்ரீனாக இருக்கும். எந்த பூச்சியுமே உங்களுக்கு செடி பக்கம் கூட வராது. ஸோ நீம் ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம மெடிக்கலில் நம்ம நார்மலாக அக்ரோசரிஸில் போய்ட்டு அதிக விலை கொடுத்து மருந்து வாங்கிறதுக்கு பதிலாக நீம் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். செடி சூப்பராக வளர்க்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், எந்த பூச்சியும் வராது. நம்ம கடையில் சேல்ஸ் பண்ணணுன்னா கூட வந்து இது இயற்கையிலே வளர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கெல்லாம் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வந்து இயற்கையில் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நிறைய சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டரும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உண்மையான நம்ம இயற்கையில் வளர்த்து பண்ணோம்னா அதுக்கு மதிப்பு உண்டு. ஸோ அதனால் வந்து கமர்ஷியலாக பண்ணுறவங்க நீம் ஆயிலை யூஸ் பண்ணி இயற்கை முறையில் பயன்படுத்துங்க. நல்ல ரேட்டு கிடைக்கும். நீங்கள் அவங்க 120 ரூபா விற்கிறாங்கன்னா நம்ம இயற்கை முறையிலேருந்து நம்ம 140 ரூபா கூட சொல்லி விற்கலாம். ஸோ அந்தளவுக்கு வேல்யூ இருக்குது இயற்கையில் வளர்க்குறதுக்கு. ஸோ எல்லாருமே இயற்கையை ஃபாலோ பண்ணுங்கள். மீன் அமிலம் பயன்படுத்துங்க. அதே போல் பஞ்சகாவியா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மோர் அமிலம்
தேமோமோர் அப்படி இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். மீன் அமிலம்லாம் ஈஸி. மீன் கழிவுகள் எவ்வளோ கிடைக்குது, அழகாக கொண்டது ஒரு 45 நாள் 48 நாள் வச்சு மீன் அமிலம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் செடிக்கு ஊற்றலாம், மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம், செடிக்கு எந்த நோயும் வராது. ஓகேவா? ஸோ பெஸ்ட்டாக பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ மறக்காமல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.